வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2024 கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா, இல்லை நம்மளோட வாக்கு வலிடும், அதாவது நம்ம வீட்டு அதிபதியே சூரியன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹெட் ரிலேஷன்ஷிப்பான விஷயங்கள் சொல்லலாம். அப்போ ஒரு தலை சிறந்த ஒரு தலையகமான ஒரு விஷயங்களை சொல்லணும். அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு பொசிஷனில் இருக்கிறாருன்னா அவங்க பார்த்தோம்னா அதில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரணும்னு நினைப்பாங்க. இப்போ பின்னின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முக்கிய காரணமாக வலிக்காது. எல்லாமே பார்த்தோம்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் போகணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தோம்னா 2ல் கண்ணியில் பார்த்தோம்னா ராக்கேது பயிற்சி நடந்திருக்கு. கேது 2ஆம் இடத்துலயே உட்காந்துருக்குனால நம்மளோட வாக்கு வன்மை இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்னால எதனாச்சும் மாறுதலான ஒரு வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசக்கூடியது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஏத்துக்கிறதுக்கான பக்குவங்களோ இல்லை அதனால எதனாச்சும் ஒரு கெட்ட காரியங்கள் இல்லை கெட்ட சுபாவங்கள் எதனாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட வாக்கு வலிமையால நம்ம எதனாச்சும் சிரமத்தை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே உங்களுக்கு 7ல் பார்த்தோம்னா சூரியன் உட்காந்துருக்க, இது சனி உட்காந்துருக்கிறாருங்க. அந்த சனி அப்படின்னு சொல்றதும் பார்த்தோம்னா உங்களோட 7ஆம் வீட்டு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகாதிபதியான இடத்துல போய் உட்காந்துருக்கறதுனால அந்த சனி பாதகம் பார்த்தோம்னா உங்களுக்கு வீட்டில் குடும்ப ரீதியான ஒற்றுமையில ஏதாச்சும் பிரிவினைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, இல்லை வாக்குவாதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வலிமைகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த வாக்குவாதங்கள் ரீதியாக ஏற்படுறதுனால பார்த்தோம்னா ஏதாச்சும் டைவர்ஸுகள் சார்ந்த விஷயங்கள், இல்லை கணவன் மனைவிக்குள்ளார ஏதாச்சும் விரிசல்கள் ஏற்படுறது, இல்லை பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களே அவங்க மேக்சிமம் போக மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்க அதில் ஒரு மேல் பொசிஷனாக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. அதுவே பார்த்தோம்னா அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து பார்ட்னர்ஷிப்பான தொழில்கள் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க மேக்சிமம் செட் ஆகாது. அது பார்த்தோம்னா ஒரு பிரிவினைகள் கொண்டுட்டு போகக்கூடிய நேர காலங்கள் உற்பத்தி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா குறுகிய காலகட்டங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த ஜனவரி மாத காலகட்டத்தில் நம்மளுக்கு நல்ல விதமான பலத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்றப்ப 9ல் திருவோண ஸ்தானத்துல 9ஆம் வீட்டு அதிபதியில செவ்வாவோட நட்பு காரகத்துவமான வீட்டுல சூரியன் போய் உட்கார்ந்துருக்கு, இது குரு போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த குருவோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா இன்னைக்கு தனித்த குரு வக்கர நிவர்த்தி ஆகி 5ஆம் இட பார்வையா உங்களோட ராசியை பார்க்குறப்ப எந்த பிரச்சனையானாலும் சந்திச்சுக்கலாம்.
எவ்விதமான ஒரு பாதகம் வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெம்பு தைரியமாகட்டும் சரி, நம்ம தெய்வீக ரீதியான சப்போர்ட்டான பலங்கள் ஆகட்டும் சரி, இது நம்மளுக்கு நல்ல விதமா அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க. அப்ப எவ்விதமான பாதிப்பு வர மாதிரி இருந்தாலும் நம்மளோட வாக்கு வலிமையினால கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிறது, வெளியில வந்து ஒரு வாக்குவாதங்கள் இல்லை சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, இல்லை ஒருத்தருக்கு முக்கியமா சப்போர்ட்டா பின்னாடி நிற்கிறது, நான் இருக்கிறேன் நீங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, ப்ராப்பரான விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பின்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒருத்தருக்கு தேவையான பாவகத்தை மீறி நம்ம வெளியில வந்து செயல்படுத்துறப்ப வந்து பார்த்தோம்னா அது நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு விதத்துல அந்த கேத்து பகவான் ட்ரெயின்ல உட்கார்ந்துருந்து நம்மளுக்கு சிரமங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையில உற்பத்தி செய்வாருங்க. அப்ப அது மட்டும் இல்லாம நீங்க எந்த விஷயங்கள் முயற்சி பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த 9ல இருக்கிற குரு ஆதிக்கம் நம்மளுக்கு நல்ல விதமான பலிதத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு பலத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பாருங்க. அதுதான் மேக்சிமமான விஷயங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியில செவ்வாய் போய் உட்கார்றாருன்னு உங்களுக்கு நட்பு காரகத்துவமான ஒரு பாக்கிய அதிபதி. அப்ப 9ல குரு, 5ல செவ்வாய், இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. இவங்க 2 பேர்த்தோட பாவகாதிபதியும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலம் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கு. திருவோண ஸ்தான பலத்தை உட்கார்ந்துருக்காங்க. 1ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா இப்ப செவ்வாய் கூட தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அவரு இடம் பெயர்த்து உட்கார்றப்ப 6ல போய் உட்காருவாரு. இப்போ 6ல உட்கார்றப்ப வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதுக்கு காலகட்டங்கள் சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15-18 ஜனவரி 18க்கு மேல ஆகும். அப்ப அதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுக்கலாம், எதனா சின்ன சின்ன ஒரு செலவினங்கள் உட்பட்ட திடீர் விரயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். மொத்தத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரு பயிற்சியோட பாதகம் உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், ஏன்னாச்சும் தெய்வீக சார்ந்த ஒரு வலிமைகள் செய்யறது, கோயில் குளங்களுக்கு செலவினங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள், கோயில் குளங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலிதமாகட்டும், ஒரு பொசிஷனுக்கான ஒரு ஸ்தான பலத்தை உற்பத்தியாக கொடுக்கட்டும், உங்களால நிறைய பேர் நல்ல விதமான ஒரு தொழிலுக்கு நல்ல விதமான ஒரு பலத்துக்கு அமைகிற அளவுக்கு இருக்குங்க. அதுவே நம்மளோட வாக்கு வலிமைனால ஏதாச்சும் ஒரு சிரமங்களை தேடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை மட்டும் மேக்சிமம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு சூப்பராக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸா கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறத ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம், இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுது.
அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல, சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே உடனே நடக்குது. ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப, இவர் சொல்றது வந்து என்ன, எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க வந்து சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வேறொரு ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி வந்து பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜன்னலுக்கான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன பண்ணலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.